பரலோகத்தின் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காகவும் நன்றியை துதிக்கிறோம். உடைய வாக்கு தத்தங்களை கத்தாவே எங்களுக்கு தந்து எங்கள் இருதயங்களை பலப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, அந்த போஜனத்தின் பலத்தினால் எலியா 40 நாளும் இரவும் பகலும் ஆண்டவரே நடந்தது போலவே கத்தாவே ஸ்தோத்திரம், இந்த 2026 வருஷம் முழுவதுமாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மேல் உள்ள நம்பிக்கையிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு முறை தம்முடைய சீசர்களை பார்த்து, என்னை மற்றவர்கள் யார் என்று சொல்கிறார் என்று கேட்கிறார். அப்போ கேட்கும் போதும் சிலர் சொல்கிறார்கள் உம்மை ஏலியா என்றும், சில தீர்க்கதரிசிகள் யோவான் மறுபடியும் எழுந்துட்டார் என்று சொல்லியும் சில காரியங்களை அவர்கள் சொல்லும்போது, அங்கே பேதுரு மாத்திரம்தான் சொல்கிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய கிறிஸ்து என்று சொல்கிறார். அப்போது உடனே ஆண்டவர் சொல்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இதை உனக்கு மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தல, என் பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே நான் உனக்கு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். கவனிங்க, இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று, ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், யார் பிதாவினுடைய வெளிப்படுத்தலை பெறுகிறார்களோ அவர்களுக்குத்தான் அவர் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை தருகிறார். கர்த்தரின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பிதாவினத்திலிருந்து வெளிப்படுத்தலை பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு மாம்சமும் இரத்தமும் அதை வெளிப்படுத்த முடியாது. பரலோகத்தில் இருக்கிற பிதா அவர்களுக்கு அதை வெளிப்படுத்துகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இதில் வசனத்தை நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு காரியம் இருக்கிறது. இந்த வசனத்தில் கவனிக்க வேண்டியும், அவர் திறவுகோல் என்று சொல்லாமல் திறவுகோல்கள் என்று சொல்லுகிறதை நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்திலே அநேக பொக்கிஷங்கள் இருக்கிறது, அநேக காரியங்கள் இருக்கிறது. அவைகளை இந்த பூமியிலே ஒரு திறக்க வேண்டுமானால் அதற்கான திறவுகோல் வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை மகிமை உண்டாகட்டும். அப்படிப்பட்ட திறவுகோலை அவர் ஒரு திறவுகோல்கள் அல்ல, அநேக திறவுகோலை இயேசு வைத்திருந்தார். இயேசு தான் அவருக்கு அதுக்கு அதிகாரி. அவர் அதை பேதுருக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் திரும்ப சொல்லுகிறேன். வெளிப்படுத்தல் 1:18 மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 3:7 நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, அங்கே தாவீதின் திறவுகோல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 5:5 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு புஸ்தகத்தை திறக்கவும் அதில் உள்ள முத்திரைகளை உடைக்கவும் அவர் ஜெயம் கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் அநேக திறவுகோல்கள் இருந்தது. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை பார்க்கும்போது அங்கே சபைக்கு அவர் சொல்லுகிற காரியம், நான் திறவுகோலை வைத்திருக்கிறேன், உனக்கு முன்பாக திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யார் நமக்காக வாசலை திறக்கிறார் என்று சொன்னால், திறவுகோலை உடையவர். அவர் கையில திறவுகோல் இருக்கிறது, அவரே வாசலை திறக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7-8 ஆகிய வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமா இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை கவனிங்க. இப்ப இங்க திறவுகோலை வைத்திருக்கிறவர் சொல்லுகிறாரா, நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை தருகிறேன். அல்லேலூயா. சபைக்கு ஆண்டவர் எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் தருகிறார். திறந்த வாசலை நான் உனக்கு தரேன். பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை தரேன். ஆனா திறவுகோலை நான் கையில வைத்திருக்கிறேன், நானே உனக்காக திறந்து வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த மத்தேயு 16:19 ஒரு படி மேலே போய், திறவுகோலை வைத்து நானே திறக்கிறேன்னு இல்லை, உன் கையிலே நான் திறவுகோலை கொடுத்துறேன்றார். அப்போ அந்த நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக பேதுரு அங்கே காணப்படுகிறார். அவர் கையில் ஆண்டவர் யாருக்கு திறவுகோலை கொடுப்பாங்க தெரியுமா? யார் நம்பிக்கை உள்ளவர்களோ அவங்க தான் திறவுகோலை கொடுப்பாங்க. திருட்டு பசங்ககிட்ட திறவுகோலை கொடுக்க மாட்டாங்க. நம்பிக்கை உள்ள ஆறுகிட்ட தான் திறவுகோலை கொடுப்பாங்க. அப்போ நினைக்கிறேன், இந்த ஆண்டு நம்ம சொல்லணும், ஆண்டவரே நீர் என்னை நம்புங்க ஆண்டவரே.
அல்லேலூயா. என்னை கர்த்தர் நம்புவாரானால் அவர் என் கையில கொடுப்பார். அல்லேலூயா. திறவுகோலை கொடுப்பார், நீயே திறந்துக்கோ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள்ல ஒரு சில குறிப்புகளை உங்கள் நடுவில் நான் வைக்க போகிறேன். ஒரு 6 குறிப்புகளை நாம தியானத்துக்காக மிக சுருக்கமாக நான் தியானிக்க விரும்புகிறேன். இந்த வாக்கு தத்துவம் ரொம்ப தடையாய் இருக்கிறது. வாட்ச் நைட்டில் கரண்ட் ஆஃப் ஆகி அதற்காக திரும்ப ரெக்கார்ட் பண்ணப்பட்டு திரும்பவும் பிரச்சனையாகி தடையாகி இப்போ இதை 3வது முறை ரெக்கார்ட் பண்ணுகிறோம். ஆகவே நினைக்கிறேன் இந்த வார்த்தை மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நம்புகிறேன். ஏனென்றால் பெரிய தடைகளுக்கு நடுவிலே தேவன் இந்த காரியத்தை, இந்த வார்த்தையை மீண்டுமாக பேசும்படியாக தேவன் கிரியை செய்திருக்கிறார். அல்லேலூயா. 6 குறிப்புகளை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். மிக சுருக்கமாக சொல்லுகிறேன். இந்த திறவுகோலை கொண்டு தேவன் எப்படி திறக்கிறார், நமக்கு எப்படி இந்த திறவுகோல் என்ன செய்ய போகிறது கவனிங்க. இந்த திறவுகோல் என்பது ஒரு அதிகாரம். இந்த திறவுகோல் என்பது தேவன் நம்ம கொடுத்திருக்கிற காரியங்கள், தலைமைத்துவம் எல்லாவற்றையும் அடங்கும். கவனிங்க, இந்த திறவுகோல் எப்படி திறக்க போகிறது என்றது குறித்து ஒரு 6 குறிப்புகளை நம்ம பார்க்க போறோம். முதலாவது, தட்டாமலே திறக்கும். நான் முதலாவது குறிப்பை சொல்லிட்டு பின்பு ஒவ்வொன்றாக சற்று விளக்குகிறேன். தட்டாமலே திறக்கும். 2வது குறிப்பு நான் சொல்லுவேன், தானாய் திறக்கும், தானாக திறக்கும். 3வது குறிப்பு தாராளமாய் திறக்கும், தாராளமாய் திறக்கும். 4வது குறிப்பு தடையில்லாமல் திறக்கும், தடையில்லாமல் திறக்கும். 5வது தருணம் உண்டாக திறக்கும். இந்த நாளில் கூட இந்த 6 குறிப்பு ஒரு காரியம் இல்லையா, தரிசனம் உண்டாக திறக்கும், 6வது தருணம் உண்டாக திறக்கும். இந்த 6 குறிப்புகளை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். முதலாவது, தட்டாமலே திறக்கும். வேதம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு 7:7 தட்டுங்கள் திறக்கப்படும். இப்ப இந்த தட்டுங்கள்ன்றது எதை குறிக்கிறது? ஜெபத்தை குறிக்கிறது. எதையாவது ஆண்டவரிடம் பெற்றுக்கொள்ளணும், நாம் ஜெபம் செய்ய வேண்டும். தட்டுங்கள், அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். ஆனால் நீங்க ஏன் தட்டாமல் திறக்கும் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், நீங்க இதை நான் விளக்கும்படியாக யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், அங்கே நமக்கு தெரிந்த வசனம் தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 13வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டுகிறது, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இந்த வசனத்தை குறித்து நான் நிறைய கேட்டிருக்கிறேன். சிலர் வாக்குத்தத்தமாக இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணதை பார்த்துருக்கிறேன். நானும் இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் ஒரு புதிய கோணத்திலே இந்த வசனத்தை எனக்கு பார்க்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். என்ன என்று சொன்னால், இந்த வார்த்தை ஒரு விசுவாச வார்த்தையாக, ஜனங்களை தேற்றக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது உண்மைத்தான். ஆனால் இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை இல்லை என்பதை ஆண்டவர் காண்பித்தார். இது மோசேனுடைய வார்த்தை. ஜனங்க செங்கடலுக்கு முன்பாக கலங்கி திகைக்கும் போது ஆண்டவர் மோசே ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க பயப்படாதீங்க, நீங்க நில்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பார்ப்பீங்கன்னு சொல்றாரு. ஆனா நீங்க அதற்கு கீழே உள்ள வசனம் 15வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுங்களா? நில்லுங்கள் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு போங்கள். தெளிவாக இருக்கிறது. மோசே ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நில்லுங்கள். கர்த்தர் மோசேனிடத்தில் சொல்லுகிறார், புறப்பட்டு போங்கள். எதுவும் கர்த்தருடைய வார்த்தை 15வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறது தான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? கோ ஃபார்வர்ட். நாம் நின்று கொண்டிருப்பது தேவ சித்தம் அல்ல, நாம் நின்று கொண்டு இருக்கிறது தேவனுடைய விருப்பம் அல்ல. தேவனுடைய காரியம் நாம் முன்னேறி போக வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நின்று விடுகிற அனுபவம் இல்லை, சற்று தாக்கு பிடித்து நிற்போம் என்பது அனுபவம் அல்ல. அது முன்னேறி செல்ல வேண்டிய கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் எ டிஃபென்ஸ் லைஃப். கிறிஸ்டியன் வாழ்க்கை ஏதோ நம்ம தற்காத்து கொண்டு நிற்கிற வாழ்க்கை அல்ல, நாம் முன்னேறி செல்லக்கூடிய வாழ்க்கை.
இதே வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் அந்த மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 16ஆம் அதிகாரம் எடுத்து வாசிப்பா. மத்தேயு 16:18 வாசிங்க. இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்றதுக்கு முன்பதாக பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் தருவேன் என்று சொல்றதுக்கு முன்னால சபைக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் தருகிறார்? மத்தேயு 16:18 வாசிங்க. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. கவனிங்க, இது உங்களுக்கு புரிஞ்சுக்க. இந்த சபைனா பவுல் ஆண்டவர் பேதுரு மேல சபையை கட்டுவேன்னு சொல்லல, இந்த கல் என்று சொல்லும் போதும் ஆண்டவர் இப்படி சொல்றார், இந்த கல்லின் மேல் என் சபை, நீ பேதுருவாய் இருக்கிறாய், நீ சிறிய கல்லா இருக்கிறாய், ஆனா நான் இந்த கல் என்று அந்த ஆண்டவர் சொல்ற தன்னை குறித்து சொல்லுகிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அதுக்கு அடுத்த வசனம் தான் நமக்கு சபை எல்லாம் மொத்தமான பொதுவான ஒரு வாக்கு தத்துவம் சபைக்கு கொடுத்திருக்கிறார். என்ன வாக்கு தத்துவம் வாசிங்க? பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. இந்த வசனத்தை நம்ம படிக்கும் போதும் நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டா, பாதாளத்தின் வாசல்கள் ஏதோ நம்ம அப்படியே ரொம்ப நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுறது போலவும், நாம் அப்படியே அதை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறது போல, டிஃபெண்ட் பண்ணுறது போலவும் இந்த வசனம் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த வசனத்தினுடைய ஆர்ஜின், இந்த வசனத்தினுடைய மூல பதத்தில் எப்படி இருக்கிறதா, பாதாளத்தின் வாசல்கள் தாக்கு பிடிக்கிறது இல்லை. அப்படியானா நாம தான் பாதாளத்தின் வாசலுக்கு நேராக யுத்தம் பண்ண போகிறோம். அந்த பாதாளத்தின் வாசல்கள் நமக்கு முன்னால தாக்கு பிடிக்க முடியாதுன்றது தான் இந்த வசனம். அப்போ இந்த வசனம் என்பது டிஃபென்ஸ் அல்ல, அது என்னது? நம்ம போய் முன்னேறி போக, நம்ம நின்று கொண்டு இருக்கிறதுக்கு அல்ல. நான் சொன்னேன், நீங்கள் நின்று கொண்டு அது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கோ ஃபார்வர்ட். நாம் முன்னேறி செல்ல வேண்டும், நாம் முன்னேறி செல்ல வேண்டும். இந்த மலையில் ஏறக்கூடிய சிகரம் ஏறுகிறவர்கள் அவர்களுக்கு நின்று விடக்கூடாதான். நின்னா சறுக்கும், முன்னேறி போகும், அவங்க மேலே மேலே ஏறிட்டே போகும். இங்கே ஆண்டவர் சொல்றார், புறப்பட்டு போங்கள், நின்று விடாதீர்கள். நின்னா சறுக்கிடும். நீங்க புறப்பட்டு போங்கள், புறப்பட்டு போங்கள் சொல்லிட்டு அந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யாத்திராகமம் 14:16 வாசிக்கும். யாத்திராகமம் 14:16 நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு, அப்போது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக. கவனிங்க, 15 ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன. 16 சொல்றாரு, உன் கையை நீட்டுப்பா, உன் கையை நீட்டி பிளந்துரு, ஓப்பன் பண்ணிடு, உன் கையை நீட்டி திறந்துரு. என்கிட்ட எது கேட்குற? நான் உன் கையில் கொடுத்துருக்கிறேன், உன் கையில் இருக்குது. என் கையில் என்ன ஆண்டவர் இருக்கு? உங்களை தான் கோல் இருக்கு. என்ன கோல்? தேவனுடைய கோல். தேவனுடைய கோல் தான் திறவுகோல். ஆண்டவர் சொல்றாரு, சில நேரங்களில் நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்துருப்பார், அதிகாரத்தை கொடுத்துருக்கார், பயிற்சி பண்ணுங்கள், அதிகாரத்தை நீங்கள் பிரயோகியுங்கள், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த இடத்துல ஆண்டவரை முறையிடுவதுக்கு அல்ல. அதனால தான் சொல்ல, தட்டாமலே திறக்கும். இது முறையிடுகிற நேரம் அல்ல. நீங்கள் கையை நீட்டுங்கள், தேவன் கிரியை செய்வார். கவனிங்க, இந்த வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 4:20 தேவனுடைய கோல், 4:20 அது தேவனுடைய கோல் என்று பெயரிடப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்பாக அது மோசேயின் கோல். ஆண்டவர் மோசேயை பார்த்து, உன் கையில் இருக்கிறது என்ன? அது ஒரு கோல், அதுதான் அது பேர், அது ஒரு கோல். அந்த கோல் என்ன செய்ய? நீ கீழே போடு. அப்போ தேவனுக்கு மோசே அர்ப்பணிக்கிறதுக்கு முன்பாக அது ஒரு நேச்சுரல் கிஃப்ட். அந்த நேச்சுரல் கிஃப்ட் தேவனுக்காக அர்ப்பணிக்கப்படும் போது அது சூப்பர் நேச்சுரல் கிஃப்டாக மாறுகிறது. அது ஒரு ஸ்பிரிச்சுவல் கிஃப்டாக மாறுகிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை, சில வல்லமையை, சில வரங்களை கொடுத்திருக்கிறான்னு சொல்றாரு. உன் கையில் நான் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன், வல்லமையை கொடுத்திருக்கிறேன், நீ அதை நீட்டு பிளந்து விடு. தேவன் கொடுத்திருக்கிற வரங்கள், தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நம்ம கையில் இருக்கிறது. அதுதான் திறவுகோல். அதை நாம் விசுவாசித்து நம்பி கரத்தை நீட்டு பிளந்து விடு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆண்டு தேவன் நம் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை விசுவாசிப்போம், முன்னேறி செல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
ஹல்லேலூயா. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இரண்டாவதாய் சொல்லுகிறேன், தானாய் திறக்கும். வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்போஸ்தலர் 12:10. அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. தானாய் திறந்தது. எந்த மனுஷனுடைய உதவியும் இல்லாமல், யாருடைய பிரயாசமும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்கா தானாய் திறக்கிறது. அல்லேலூயா. இந்த சிறைச்சாலையிலே இந்த பேதுருவை விடுவிக்கிறதுக்கு எந்த வல்லமையும் எந்த அதிகாரியும் இல்லை, எந்த மனுஷனுடைய சகாயமும் இல்லை. அவனுக்காக தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி தானாய் திறக்க பண்ணினார். அல்லேலூயா. ஏன் இதை ஆண்டவர் செய்தார்? சத்துரு அவனுக்கு நாள் குறித்திருந்தான். வேதத்தில் சொல்லப்படுகிறது, ஏரோதின் கைக்கும் யூதருடைய எண்ணங்களுக்கும் சதி திட்டங்களுக்கும் விடுவித்து விலக்கி மீட்கும்படியாக தேவன் தாமே சத்துரு குறித்திருந்த நாளுக்கு முன்பையாகவே தேவன் தம்முடைய தூதரில் இறங்கி தானாய் அவனை கதவுகளை திறக்க பண்ணினார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் இந்த ஆண்டு அநேக மனுஷர்கள் சகாயம் இல்லாத இடங்களிலே, நம்முடைய உதவி அற்றிருக்கிற நிலையிலே தேவன் தாமே வானத்தில் இருந்து தேவன் தாமே தம்முடைய தூதர்களை கட்டளையிட்டு நம்முடைய சிறையிருப்பை, அடைக்கப்பட்டிருக்கிற நிலைமையும் தடைப்பட்டிருக்கிற நிலைமைகளையோ அல்லேலூயா எல்லாவற்றையும் நம் நடுவிலே தேவன் ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கி தேவன் நம்மை விடுதலையாக்குவார், விடுவிப்பார். நம்மை கர்த்தர் அல்லேலூயா தேவன் நம்மை முன்னேற செய்வார். இந்த நாளிலும் கூட அல்லேலூயா சத்துருவின் கையில தேவன் இந்த ஆண்டு நம்மை எப்போதும் ஒப்பு கொடுக்க மாட்டார் என்று விசுவாசிப்போம். ஏரோதின் கைக்கும் யூதருடைய எண்ணங்களுக்கும் அவருடைய எல்லா சதி திட்டங்களையும் தேவன் சின்ன பின்னமாக்கி அவர்களே அறியாமல் அவர்கள் திகைக்கும்படியாக தானாய் திறக்கும்படியாக தேவன் அல்லேலூயா பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை பேதுருக்கு கொடுத்தது போலவே இன்றைக்கு கர்த்தர் நமக்கும் கொடுத்திருக்கிறார். விசுவாசிங்கள். அல்லேலூயா. இதுல ஒரு காரியம் பாருங்க, பேதுரு தூங்கிட்டு இருக்கிறார். பேதுருக்கு திட்டம் தெரியாது. என்ன சத்துரு திட்டம் போட்டிருக்கிறான் பேதுருக்கு தெரியாது. என்ன அவளுடைய சூழ்ச்சி என்று பேதுருக்கு தெரியாது. பேதுரு ஒன்றும் தெரியாது. ஆனா பேதுரு உறங்கி இருந்தாலும், பேதுரு அறியாமல் இருந்தாலும் பேதுருவை காக்கும்படியாக உன்னை காக்கிறவர் உறங்கார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 121:4 சொல்லப்பட்டிருக்கிறது போல நம்முடைய தேவன் உறங்காமல் காக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லா தடைகளும் எல்லா சிறையிருப்புகளும் நீங்கினதற்கு ஒரு பெரிய காரணம் வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 12:5 அங்கே ஒரு கூட்ட ஜனங்கள் சபையார் ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. இந்த நாள்ல இந்த ஊக்கமான ஜெபம், ஊக்கமான வேண்டுதல் உனக்காக கதவுகளை தானாய் திறக்க பண்ணும். மூன்றாவது ஒரு குறிப்பை நாம் தியானிக்கலாம். மூன்றாவதாக ஏசாயா 43:6. மூன்றாவது குறிப்பு தாராளமாய் திறக்கும். வாசிக்கலாம். ஏசாயா 43:6 வாசிங்க. நான் வடக்கை நோக்கி கொடு என்றும், வடக்கை நோக்கி கொடு என்றும், தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி, தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்லி, தூரத்திலிருந்து என் குமாரரையும். போதும் கவனிங்க. வடக்கை நோக்கி கொடு என்று சொல்லுகிறாராம், தெற்கை நோக்கி ஆண்டவர் வைத்திராதே என்று சொல்லுகிறாராம். அல்லேலூயா. எஸ்ரா 1:6 நீங்கள் வாசித்து பார்க்கினா அங்கே ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் மனப்பூர்வமாய், இந்த பாபிலோனிய ஜனங்கள், கல்தேய ஜனங்கள், மற்ற ஜனங்கள், புறஜாதிகள் மனப்பூர்வமாக அவர்களுக்கு என்ன செய்தாலும் எடுத்து கொடுத்தார்கள். இந்த வேதத்தில் நீங்க வாசித்து பாருங்க. யாத்திரா 3:21 எகிப்தியர்கள் இஸ்ரவேலருக்கு என்ன செய்தார்களாம்? அவர்கள் தாராளமாக எடுத்து அவர்கள் கண்களில் தயவு கிடைக்க பண்ணினார் என்று வாசிக்கிறோம். அந்த வசனம் இருக்கிறது, நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. யார் இந்த எகிப்தியர்கள்? யார் இந்த பாபிலோனியர்கள்? இந்த எகிப்தியர்களை குறித்து அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் ஜீவனையே இவர்கள் கசப்பாக்கினார்கள். அவங்களை ஒடுக்கின ஜனங்க இப்ப எப்படி செய்யறாங்கன்னா தாராளமாய் கொடுக்கும்படி கர்த்தர் செய்தார். இந்த பாபிலோனிய காரியங்களை பார்க்கும்போதும் ஏசாயா 45:4 உள்ள வசனம் எனக்கு கொஞ்சம் குழப்பத்தை உண்டாக்குச்சு. என்ன அப்படின்னா, ஏசாயா 45:4 வாசிங்க. ஏசாயா 45:4 எடுத்து வாசிக்கலாமா?
வாசிங்க. வெண்கல கதவுகளை உடைத்து வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். இங்க என்ன கவனிங்க, இங்க கோரேஸ் மன்னனை பத்தி அவன் பறக்கிறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் பாருங்க. ஜனங்களுக்கு அந்த கோரேஸ் மன்னன் மூலமாக நடந்ததை எஸ்ராவில் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்க முடியும். தேவன் அங்க இங்க எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, உடைத்து தருவேன்றாரு. ஒரு திருடன் உண்டியலை உடைப்போம், ஆனா உரிமையாளவன் உடைக்க தேவையில்லை, திறப்பான். ஆனா இந்த இடத்துல உடைத்தார் என்று இருக்கிறது. ஆனா நீங்க எஸ்ராவில நீங்கள் 1ஆம் அதிகாரத்தில் 7 முதல் 11 வசனங்கள் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றாக திறந்து கரெக்டா ஒவ்வொன்றாக கொடுத்தார்கள் என்று இருக்கிறது. எடுத்து ஒவ்வொன்றா கஜானா, பாபிலோன் கஜானாலிருந்து ஒன்று எடுத்து மேதியா அந்த இதுல இருந்து யூதர்களுக்கு கொடுத்தார்கள் என்று இருக்கிறது. அப்ப ஏன் அங்கே உடைத்தார் என்று இருக்கிறது, இங்க ஏன் கொடுத்தார்கள் என்று இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காரியம் என் மனதில் புரிந்தது. என்னன்னா, இந்த பாபிலோனிய ஜனங்கள் தான் இவர்களிருந்து கொள்ளையாடி கொண்டு போன காரியவர்கள். இவர்களுடைய கடினமான இருதயங்களை கர்த்தர் உடைத்து, அந்த மேதியா பெர்சியா அரசர்களுடைய கடினமான இருதயங்களை தேவன் உடைத்து ஆண்டவர் அவர்களையே கொடுக்கும்படி செய்கிறார். அல்லேலூயா. அதுதான் நம்ம வாசிக்கிறோம். சிம்சோன் அங்கே நியாயாதிபதியில் சொல்லுகிறார், பட்சிக்கிறவன் இடத்திலிருந்து பட்சணமும். அல்லேலூயா. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக எதையும் செய்வார். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக எதையும் செய்வார். ஆனா நாம அப்போஸ்தலர் 4:37 நான் வாசிக்கும் போது ஒரு காரியத்தை மனதில் யோசிக்கிறது உண்டு. அப்போஸ்தலர்களுக்கு பணம், இன்னைக்கு எல்லாருக்கும் பண தேவை உண்டு. பணம் இல்லாமல் இன்னைக்கு வாழ்க்கையில் ரொம்ப சிரமம். பணம் தேவை எல்லாருக்கும் உண்டு. ஆனால் பாருங்க, அப்போஸ்தலர்களுக்கு பணம் பாதத்து கீழே இருந்தது. ஒரு நாளும் அவள் தலைகளுக்கு மேலே போகலை. நம்ம பணத்தை பற்றி அதிகமாக கவலைப்படக்கூடாது. பணத்தை பற்றி கவலைப்படாம அப்போஸ்தல நாட்கள் இருந்தது போல அந்த பூரண கிருபையை, அந்த விசுவாசத்தை உடையவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னா, அல்லேலூயா, நமக்கு தலைக்கு மேலே அல்ல, அது பாதத்து கீழே கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அவைகளை நமக்கு செய்வார். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் 1 தீமோத்தேயு 6:17 நம்ம எல்லாரும் அதை சொல்ல போகிறோம். நாம் அனுபவிக்கிறதற்கு சகல நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. நாம் அனுபவிக்கிறதுக்கு எதை சில பேருக்கு கொடுக்குறாங்க, சில பேர் பெற்றுக்கொள்கிறாங்க, ஆனால் அது அவர்கள் அனுபவிக்க சக்தி இல்லையாம். ஞானி சொல்லுகிறான், சிலருக்கு இருக்கிறது ஆனால் அனுபவிக்கிற சக்தி இல்லையாம். தேவன் என்ன செய்கிறாரா, நாம் அனுபவிக்கிறதுக்கு சகல நன்மைகளையும், என்ன நன்மைகள், சகல நன்மைகளையும் எப்படி கொடுக்கிறார், சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். யார் கொடுக்கிறார், ஜீவனுள்ள தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆண்டு தேவன் நமக்காக தாராளமாய் திறப்பார். நான்காவது ஒரு குறிப்பை சொல்ல வேணும்னா, தடை செய்வார் இல்லாமல் திறக்கும். வெளிப்படுத்தல் 3:8 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3:8 வாசிப்பேன். சீக்கிரம் வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். 3:8 சொல்லப்படுது, அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். தேவன் திறக்கும் போது தேவன் நம்ம கையில கொடுத்திருக்கிறது ஒரிஜினல் கீ. அந்த ஒரு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு தருகிறேன்னு சொல்லிட்டு நீ திறக்க வேண்டிய கதவுக்கு இன்னொருத்தர் சாவியை கொடுக்க மாட்டார். அல்லது இன்னொருத்தரை நீ உன்னுடைய வாசலை, உன்னுடைய ஆசீர்வாதத்தை இன்னொருத்தரம் போட்டு திறக்கவும் முடியாது. சில நேரத்தில் பாருங்க, சில பொருட்கள், சில கார்கள்லாம் அந்த சாவி அதே போல சாவி இருக்கும், வண்டி சாவி. ஆனால் இன்னொரு சாவி இன்னொன்றில் போட்டால் மேட்ச் ஆகாது, மேட்ச் ஆகாது. ஆண்டவர் நமக்கு திறந்திருக்கிறது யாராலும் ஆண்டு சொன்ன ஒருவனும் பூட்ட மாட்டான். பைபிளில் சில பேர் சில வார்த்தைகள் எல்லாம் பாருங்க, யோசேப்புக்கு விரோதமாக சகோதரர்கள் பேசுனாங்க, இதை சொப்பனை எப்படி நிறைவேறுவோம், நான் பார்க்குறேன், நான் அவனை குழியில் போடுறேன், பூட்ட நினைச்சாங்க. ஆனால் அவங்களால பூட்ட முடியலை. இஸ்ரவேல் ஜனங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்கள பிடிச்சிருவேன். பார்வோன் சொல்றான், நான் தொடருவேன், பிடிப்பேன். ஆனால் அவனால் பூட்டி அந்த ஜனங்களை அடைச்சி வைக்க முடியலை. தேவன் திறந்ததை மனுஷனால் என்ன செய்ய முடியாது,
தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 சாமுவேல் 1:5 ஒரு வார்த்தை இருக்கிறது. கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தாராம். அந்த வசனம் வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 1:5 வாசிப்பா. 1 சாமுவேல் 1:5. அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தரோ கர்ப்பத்தை அடைத்திருந்தார். இங்க அந்த எல்கானா ரொம்ப நல்லவர் போலவும் இரட்டிப்பான பங்கு கொடுப்பாராம் அன்னாளுக்கு. ஆனால் கர்த்தரை நம்ம கெட்டவர் போலவும் அவர் என்ன செஞ்சிருக்காராம்? கர்ப்பத்தை போட்டு அடைச்சி வச்சிருக்கிறாராம். அங்கே ப்ராப்ளத்துக்கு காரணமே கர்த்தர் தான்றது போல இருக்கு. ஆனால் சில பாருங்க, நமக்கு சில காரியங்கள் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கும். கர்த்தர் ஏன் செய்கிறார், அதை ஏன் செய்கிறார்? அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தம்மிடத்தில் அன்பு கூறலுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, அவங்க அடைச்சி வச்சிருந்தாலும், கர்த்தர் அடைச்சி வச்சிருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதற்கு ஒரு காரணம் இருக்கு. இப்போ அந்த காரணத்தை குறித்து நான் பிரசங்கம் பண்ண விரும்பல. இதை எப்படி திறந்தது என்று சொன்னா, அவர் சரியான தீர்மானத்தை எடுத்தார். சரியான தீர்மானத்தை எடுத்தார். அதான் நான் சொன்னேன், சிறந்த தீர்மானங்களே சரியான திறவுகோல். இந்த வருஷத்துல சரியான, எல்லாரும் வருஷம் துவங்கும் போது நிறைய தீர்மானங்கள் எடுக்கிறோம். பைபிள் ஒழுங்காக வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம், சர்ச்சுக்கு ஒழுங்காக வருவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோன்னு. அந்த தீர்மானங்கள் உறுதியாக இருக்கணும். அண்ணா உறுதியாக இருந்தது போல உறுதியாக இருக்கணும். சரியான தீர்மானங்கள் சிறந்த திறவுகோல். அவள் தீர்மானம் எடுத்தா பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை திறந்து அதுக்கு பின்னால் 5 பிள்ளையை கொடுத்தார். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளில், இந்த வருஷம் நம்ம சரியான தீர்மானங்களை எடுப்போம். 5வது, தேவன் நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற திறவுகோல். தேவன் எதற்கு திறக்கிறார் என்று சொன்னா, தரிசனம் உண்டாக திறக்கிறார். தரிசனம் உண்டாக திறக்கிறார். இதுல 2 குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, புலன்களால் உண்டாகும் பாதிப்புகள் நீங்க விசுவாச கண்கள் திறக்க வேண்டும். புலன்கள், 5 புலன்கள் என்று சொல்லுவோம் இல்லைங்களா? பார்க்கறது, கேட்கறது, உனக்கு இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், மாம்சத்தில் நம்ம பார்க்குறோம். இது நமக்குள்ள பயத்தை உண்டாக்கக்கூடாது. அதுக்கு விசுவாச கண்ணு திறந்திருக்கணும். எலிசாவுடைய வேலைக்காரன் வெளியே வந்து மாம்ச கண்ணால பார்த்து பயந்து போய் அவன் இருக்கும்போதும் அவனுக்காக எலிசா ஜெபிக்கிறான். அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அந்த வேலைக்காரன் பார்க்கிறான், அக்கினி ரதமான குதிரைகளும் அவனுக்காக தேவனுடைய சகாயத்தை அவன் பார்த்த பிறகு அவனுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் உண்டாச்சு. இதை தான் புதிய ஏற்பாட்டில் பவுலும் ஜெபிக்கிறார். எலிசா வந்து அந்த வேலைக்காரனுக்காக ஜெபித்தது போல எபேசு 1:19 விசுவாசிகளுக்காக, இங்கே ஜனங்களுக்காக யார் ஜெபம் பண்றாரு? பவுல் ஜெபம் பண்ணுகிறார். மனக்கண்கள் திறக்கும்படியாக. இந்த மனக்கண்கள் திறக்குமானால், அல்லது விசுவாச கண்கள் திறக்குமானால், மாம்ச கண்களால் நாம் பார்க்கிறதுக்குரிய பயம் நமக்கு வராது. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள், மற்றவர்கள், நம் சமூகம், ஒவ்வொரு நாள் நடக்கிற சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், இது நம்ம பயங்குறுத்த முடியாது. அல்லேலூயா. 2வது ஒரு முக்கியமான குறிப்பு இதில் பார்க்க முடியும். தேவன் தரிசனங்களை ஏன் தருகிறார்? ஒரு நான் சொன்ன திறவுகோல். அப்படி திறந்த உடனே, திறந்தாதான் உள்ளகத்து என்னன்னு தெரியும். ஒரு பூட்டை உடைச்சி திறந்தாதான் உள்ளகத்து என்ன. அது போல தரிசனம் திறக்கிறதுக்கு நோக்கம் என்ன? நாம் பார்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தரிசனம் என்ன? தரிசனம் இதில் பேதுரு பாருங்க, அப்போஸ்தலர் 10:10 நீங்கள் 10 நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, அங்கே ஆண்டவர் ஒரு தரிசனத்தை பேதுருக்கு தருகிறார். தெளிவான தரிசனம். வானம் திறக்கப்படுகிறது. அவன் ஞான திருஷ்டி அடைந்தான். வானம் திறக்கப்படுகிறது. அவன் ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். புறஜாதிகளுக்கு ஊழியம் போகிறது. புதிய ஊழியத்தினுடைய ஒரு புதிய துவக்கம் உண்டாகிறது. அது பேதுருவின் மூலமாக துவங்கப்படுகிறது. அதான் ஆண்டவர் சொன்னார், நான் உன் கையில் திறவுகோலை கொடுப்பேன். புறஜாதிகள் ஊழியம் யார் கையால் துவங்கப்பட்டது தெரியுமா? வேதத்தில் புறஜாதிகளுக்கு பவுல் அப்போஸ்தலனாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டாலும், புறஜாதிகள் ஊழியம் யாரால் துவங்கப்பட்டதுன்னு கேட்டா பேதுருவால துவங்கப்பட்டது.
சமாரியாவில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டது யாருனாலும் கேட்டா, சமாரியாவில் யாருன்னா பாதி யூதன் பாதி புறஜாதியார். அங்கே பேதுரு தான். அப்போஸ்தலர் 2 அதிகாரங்கள் முதலாவது யூதர்களுக்கு அவர் வந்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறார். யூதர்கள் மூலமாக தேவன் ஆவி ஊற்றப்படும் போது யோவேல் தீர்க்கதரிசனம் நிறைவேற சரியான தரிசனத்தை உரைத்தார் அங்கே சொல்லி, அங்கே அவருடைய பிரசங்கத்தின் மூலமாக தான் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார். அப்போ இந்த இடத்துல மத்தேயு அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் தேவன் ஏன் தரிசனம் தராருன்னா, ஒரு புதிய வழிநடத்தலுக்காக, துவக்கத்துக்காக. நீங்கள் இதை பவுலுடைய ஊழியத்தில் கூட பார்க்க முடியும். அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து தேவன் அவருடைய ஊழியத்துடைய பாதையை திருப்புகிறார். மெக்கதோனியாவுக்கு போகும்படியாய் தேவனுடைய அழைப்பை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். 6வது ஒரு குறிப்பை நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் இதை 2 கொரிந்தியர் 2:12 இப்படி இருக்கிறது. அதாவது தருணம் உண்டாக திறக்கிறார். அதாவது கர்த்தர் எனக்காக 2 கொரிந்தியர் 2:12 வாசிங்க. கர்த்தரால் எனக்கு, ஆங்கிலத்தில் அது இப்படியா இருக்கிறது, a door of opportunity was open for me in the Lord. மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி தூரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில், கர்த்தரால் எனக்கு கதவு திறக்கப்பட்டு இருக்கையில் தருணங்கள். அல்லேலூயா. தேவன் ஓப்பன், அதாவது நம்ம கையில் திறவுகோலை கர்த்தர் தராருன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் புதிய தருணங்களை நமக்கு தருகிறார். நினைக்கிறேன் தாவீதுக்கு ஒரு தருணம் கிடைச்சதுங்க. அவன் சரியா அவனுக்கு இருந்த அந்த திறமை, அந்த கவன் அடிக்கிற ஒரு திறமை, பெரிய திறமை இல்லை. அவனுக்கு வில்ல அம்பு பாயோ ஒரு பெரிய யுத்த கலையோ அவன் கற்கல. அவன் ஆடு மேய்க்கிறதுக்கு தேவையா ஒரு திறமை அவன்கிட்ட இருந்தது, அவ்வளவுதான். அந்த திறமைய, அந்த திறனை சரியான தருணத்துல பயன்படுத்தினா பாருங்க. அதான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. அது அவன் வாழ்க்கையை லிஃப்ட் பண்ணிருச்சு. ஆண்டவர் இந்த ஆண்டு நமக்கு அந்த திறவுகோலை தருகிறார். சரியான தருணங்கள்ல சரியாய் கர்த்தர் நம்மளை பயன்படும்படியாக தேவன் செய்வார். எல்லா கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரையா, 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 ஸ்தோத்திரையா. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வசனங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த திறவுகோல் கொண்டு தேவன் தட்டாமலே திறக்க செய்வார். ஹல்லேலூயா. தட்டாமலே நமக்காய் திறக்கும். ஹல்லேலூயா. தானாக திறக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாராளமாய் திறக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தடையில்லாமல் திறக்கும். ஹல்லேலூயா. தரிசனம் உண்டாக திறக்கும். ஹல்லேலூயா. எல்லா கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இசைந்த மாப்பொழிக்கு முன் எழுந்திடு, புதிய கால் உனக்கு முன்னே புறப்படு. இசைந்த மாப்பொழிக்கு முன் எழுந்திடு, புதிய பாதை உனக்கு முன்னே புறப்படு. வெற்றியின் நாள் இது, விடுதலை ஆண்டிடு, இறைவாய் எழுந்திடு, இன்றே விடுத்திடு. வெற்றியின் நாள் இது, விடுதலை ஆண்டிடு, இறைவாய் எழுந்திடு, இன்றே விடுத்திடு. நீ அறியாத வழிகளில் உன்னை நடத்திடுவார், புதிதான பாதைகளை அவர் திறந்திடுவார். நீ அறியாத வழிகளில் உன்னை நடத்திடுவார், புதிதான பாதைகளை அவர் திறந்திடுவார்.
ராஜரீக கூட்டம் நீ ராத்திரியில் எழும்பிடு. ஆசாரிய கூட்டம் நீ ஆராதிக்க எழும்பிடு. ராஜரீக கூட்டம் நீ ராத்திரியில் எழும்பிடு. ஆசாரிய கூட்டம் நீ ஆராதிக்க எழும்பிடு. கனவுகள் எல்லாம் நிச்சயம் நடந்திடும். அதுவரை பொறுத்திரு வசனம் போடமிடும். கனவுகள் எல்லாம் நிச்சயம் நடந்திடும். அதுவரை பொறுத்திரு வசனம் போடமிடும். வெற்றியின் நாள் இது, விடுதலை ஆண்டிடு. விரைவாய் எழும்பிடு, இன்றே வீழ்த்திடு. வெற்றியின் நாள் இது, விடுதலை ஆண்டிடு. விரைவாய் எழும்பிடு, இன்றே வீழ்த்திடு. நீ அறியாத வழிகளில் உன்னை நடத்திடுவார். புதிதான பாதைகளை அவர் திறந்திடுவார். நீ அறியாத வழிகளிலும் நடத்திடுவார். புதிதான பாதைகளை அவர் திறந்திடுவார். இரவு போல் அவர் கரத்திலே இரவுண்ட வாசல் நம் முன்னே. திறந்த தண்ணீர் தடையில்லை, இடமுடன் நடப்போம் பயமில்லை. இரவு போல் அவர் கரத்திலே இரவுண்ட வாசல் நம் முன்னே. திறந்த தண்ணீர் தடையில்லை, இடமுடன் நடப்போம் பயமில்லை. தொடரும் சேனை தொலைந்தே போய்விடுவார். தொட்டு பார்க்காத உயரத்தில் நிறுத்திடுவார். தொடரும் சேனை தொலைந்தே போய்விடுவார். தொட்டு பார்க்காத உயரத்தில் நிறுத்திடுவார். வெற்றியின் நாள் இது, விடுதலை ஆண்டிடு. வீழ்த்திடு. வெற்றியின் நாள் இது, விடுதலை ஆண்டிடு. விரைவாய் எழும்பிடு, இன்றே விழித்திடு. நீ அறியாத வழிகளில் உன்னை நடத்திடுவார். புதிதான பாதைகளை அவர் திறந்திடுவார். நீ அறியாத வழிகளில் உன்னை நடத்திடுவார். புதிதான பாதைகளை அவர் திறந்திடுவார். யூபிலே ஆண்டிடு. யூதாவே நீ எழுந்திடு. யுத்தத்தில் வல்லவர் உனக்குள்ளே. யூபிலே ஆண்டிடு. யூதாவே நீ எழும்பிடு. யுத்தத்தில் வல்லவர் உனக்குள்ளே எழும்பிடு. ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்குள்ளே. துஷ்ட சிங்கமும் பால சிங்கமும் நமக்குள்ளே. ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்குள்ளே. துஷ்ட சிங்கமும் பால சிங்கமும் நமக்குள்ளே. வெற்றியின் நாள் இது, விடுதலை ஆண்டிடு. விரைவாய் எழும்பிடு, விழுத்திடு. வெற்றியின் நாள் இது, விடுதலை ஆண்டிடு. விரைவாய் எழும்பிடு, இன்றே விழுத்திடு. நீ அறியாத வழிகளிலும் நடத்திடுவார். புதிதான பாதைகளை அவர் திறம்பி. நீ அறியாத வழிகளிலும் நடத்திடுவார். புதிதான பாதைகளை அவர் திறந்திடுவார். அல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே, திறந்த ஆண்டவரே திறவுகோலை எங்கள் கையில் நீ கொடுத்திருக்கிறேன். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொன்ன தேவன், எங்கள் வாழ்க்கையில் நீ திறக்க போகிற மகிமையான காரியங்களுக்காகவும் எங்கள் கையில் நீர் கொடுத்திருக்கிற அலங்காரத்துக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அறிவாகிய திறவுகோல் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, நீர் கொடுத்த வெளிப்பாடுகளுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆசீர்வதிங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
என் முழுமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.